சாக்ரட்டிஸ்க்கு இந்த டெமோக்ரசி அப்படிங்கிறதோட ஐடியாவே பெருசா பிடிக்காது. ஏன்னா இது எல்லா மக்களோட ஒப்பீனியனையும் ஒரே மாரி ட்ரீட் பண்ணுது. எல்லாருமே சமம், எல்லார் பேச்சுக்குமே உரிமை இருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லுது. அதுல சாக்ரட்டிஸ்க்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு எது சரி எது தப்புங்கிற வித்தியாசம் தெரிஞ்சு சொசைட்டியை புரிஞ்சுக்கிட்டு பிலாசபி படிச்ச ஒருத்தனும் பொலிட்டிக்கல் அவேர்னஸே இல்லாம சுத்தமா படிக்காத ஒருத்தனோட ஒப்பீனியனும் எப்படி ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கறாரு. இங்க சூச்சு போகக்கூடாது, இங்க கார்பேஜ் போடக்கூடாது, ஏன்னா இங்க எல்லாம் அந்த மாதிரி மக்கள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுட்டு இருக்கிற ஒரு ஊர்ல அதே சேம் மக்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் செலக்ட் பண்றதுக்கான உரிமை அப்படிங்கிறது அவரோட பாயிண்ட். ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிற நிறைய மக்கள் வந்துட்டு நல்லா யோசிக்கிறவனுக்கு எல்லாம் ஓட்டு போறது கிடையாது. எவன் நல்லா பேசுறவனோ அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவன் நல்லவனா கெட்டவனா he is capable to do good thingsங்கறத தாண்டி அவனோட பாப்புலாரிட்டியை தான் பார்ப்பாங்க. மோஸ்ட் பீப்புளுக்கு எது சரி எது தப்புனே தெரியாது. சோ அவங்க எல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத சாக்ரட்டிஸோட கேள்வி. அவர் வந்துட்டு இத பத்தி நாலேஜ் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. டாக்டர்ஸால மட்டும் தான் சர்ஜரி பண்ண முடியுது. அதே மாதிரி நாலேஜ் இருக்கிற ஒருத்தனுக்கு அதிகமான ஓட்டுரிமை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்பினாரு. இவர் சொல்றதை யோசிச்சு பார்க்கும்போது ஆமா இல்ல அப்படித்தான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா ஒரு அறிவு இருக்கிறவனையும் அறிவு இல்லாதவனையும் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? சில பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். சில பேருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பொலிட்டிக்கல் நாலேஜ் ஜீரோவா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங் கிட்ட போயிட்டு உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? சோ இத பத்தி டிபேட் பண்ண ஆரம்பிச்சா சாக்ரட்டிஸ் சொல்றது சரியா, டெமோக்ரசி சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு முடிவே எடுக்க முடியாது. இதுல ஒரு ஜோக் என்னன்னா சாக்ரட்டிஸ் ஒரு டெமோக்ராட்டிக் ஓட்டிங் வழியா தான் வந்துட்டு சென்டென்ஸ் டு டெத்.